நாம் இன்று மனிதர்களின் அத்தியாவசிய உணவான பால் மற்றும் பால் பொருட்கள் குறித்து முக்கியமான ஆதாரப்பூர்வமான தகவல்களை பேச இருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க என்னுடன் சிலர் உள்ளனர். வணக்கம் சிவரஞ்சனி. பால் குறித்து மக்களுக்கு சிறிய நேரத்தில் விளக்கமான தகவலை கொடுக்க வேண்டும். முதலில் நீங்கள் பால் வணிகமான வரலாற்றை கூறுங்கள். உலகத் தமிழர்களுக்கு ஏஐ தமிழ் தொலைக்காட்சியின் வணக்கங்கள். நான் சிவரஞ்சனி. பாலின் வரலாறு மற்றும் வணிக பயன்பாட்டுக்கு வந்த வரலாறு குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். மனிதர்களின் பயன்பாட்டில் பால் எப்போதிருந்து வந்திருக்கும் என்றால், தாய்ப்பால் தொடங்கி மனிதர்கள் விலங்குகளை வளர்க்கத் தொடங்கிய காலத்திலிருந்தே இருந்திருக்க வேண்டும். நம் நிகழ்ச்சியின் நோக்கம் பால் வணிக பயன்பாட்டுக்கு வந்ததை பற்றி என்பதால் அவற்றை பார்க்கலாம். சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவிலும் பசு மற்றும் ஆட்டுப்பால் வணிகத்திற்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் பால் வணிகம் கிறிஸ்து பிறப்புக்கு முன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நடைமுறையில் இருந்துள்ளது. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி குறித்து தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் மூலம் மிக பழமையானது என்பதை உறுதி செய்கிறது. அன்றைய காலகட்டத்தில் பணம் பரிமாற்றம் இல்லாததால் ஒருவருக்கொருவர் விவசாய பண்டங்களை பரிமாற்றம் செய்து கொண்டு வணிகத்தை மேற்கொண்டுள்ளார்கள். பாக்கெட் செய்யப்பட்ட பாலை அறிமுகப்படுத்திய முதல் நாடு அமெரிக்கா. 1960களின் பிற்பகுதியில் பாலினை பாக்கெட் செய்து விற்பதற்கான தொழில்நுட்பம் முதன்மையாக கார்ல் ஹான்சன் என்ற நபரால் வழிநடத்தப்பட்டது. பாக்கெட் செய்யப்பட்ட பால் சிறந்த பாதுகாப்புடனும் ஆரோக்கியத்துடனும் உள்ளதாக அறிவித்தது. இந்த திட்டத்தால் பால் உற்பத்தியை பெரிய அளவில் கொண்டு செல்லலாம் என்று அறிவுறுத்தியது. அதன்படியே இன்று 160 நாடுகளில் உலகின் பெரும் விற்பனை சாம்ராஜ்யத்தை வைத்துள்ளது. இந்தியாவில் பாக்கெட் பாலின் விற்பனையில் முன்னணியில் உள்ள சில முக்கிய நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தொடர்பான சிறு தகவலை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி விற்பனையில் இந்தியாவில் மிகவும் பெரும் மற்றும் முக்கியமான பால் கூட்டணியாக இருப்பது குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு லிமிடெட். இதுவே அமுல் என்று அழைக்கப்படும் பால் பொருள் நிறுவனமாகும். வருடம் சுமார் 55,000 கோடிகள் லாபம் ஈட்டுகிறது. உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்பவர்கள் குறைந்தது 500 கோடிகள் முதல் வருமானம் ஈட்டியுள்ளார்கள். ஆவின் பால் விற்பனை மற்றும் லாபம் குறிப்பிட்டு கூற முடியாத ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது. மக்களின் கொள்முதலில் ஏற்படும் மாறுபாடாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சுமார் 4000 கோடிகள் வருமானத்தை ஈட்டும் என்று மதிப்பிடலாம். வேதஸ்ரீ, நீங்கள் சொல்லுங்க. பொதுவாக பண்ணையில் பால் கறந்தவுடன் எத்தனை மணி நேரம் கெடாமல் இருக்கும்? இயற்கையாக கிடைக்கும் பசும்பாலில் பயன்கள் என்னென்ன? சுருக்கமாக கூறுங்கள். உலகளவில் பல விலங்குகளின் பாலை உணவுக்காக பயன்படுத்துகிறார்கள். அதிகமாக சந்தைப்படுத்தப்படுவதும் மக்களின் பயன்பாட்டிலும் இருப்பது பசும்பால். பசும்பால் மட்டுமின்றி தயிர், வெண்ணெய், நெய் போன்ற பால் பொருட்களும் மக்கள் மத்தியில் அதிக பயன்பாட்டில் உள்ளது. இவற்றையெல்லாம் நாம் இயற்கையாக பயன்படுத்தினால் மட்டுமே உடலுக்கு நன்மையாக இருக்கும். முதலில் பால் கறந்த நேரத்திலிருந்து 2 முதல் 4 மணி நேரங்களுக்குள் பால் கெட்டுவிடும். பால் கெடுவது தட்பவெப்ப சூழலை பொறுத்தும் மாறுபடும். சூடாக்கப்பட்ட அல்லது குளிரூட்டப்பட்ட நிலையில் சேமிக்கப்பட்டால் தனிநபர்கள் 3 முதல் 5 நாட்கள் வரை வீடுகளில் பராமரிக்க முடியும். வணிகத்திற்கு இந்த முறை பயனளிக்காது. இயற்கையான பாலில் உள்ள நன்மைகள் பற்றி பார்க்கலாம். பசும்பால் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மூலமாகும். இதில் அத்தியாவசிய புரதங்கள், கால்சியம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் பல்வேறு வைட்டமின்கள் உள்ளன. பசும்பாலில் கால்சியம் அதிகமாக உள்ளது. இது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பிற்கு முக்கியமானது. இது குழந்தைகளின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. பசுவின் பால் ஒரு கோப்பையில் சுமார் 8 கிராம் உயர்தர புரதத்தை வழங்குகிறது. இது தசை வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. இதில் பி12, வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் ஏ போன்ற வைட்டமின்கள் உள்ளன. இந்த வைட்டமின்கள் சரியான உள் செயல்பாட்டிற்கு இன்றியமையாதவை மற்றும் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளை தடுக்க உதவுகின்றன. பசுவின் பாலில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற முக்கியமான தாதுக்கள் உள்ளன. இவை அனைத்தும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை. பசுவின் பாலை மிதமாக உட்கொள்வது எடை மேலாண்மைக்கு உதவும் மற்றும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. தயிர் போன்ற பசுவின் பாலில் இருந்து பெறப்பட்ட புளிக்கவைக்கப்பட்ட பால் பொருட்களில் காணப்படும் புரோபயாடிக்குகள் செரிமானத்தை மேம்படுத்தும் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். பசுவின் பாலில் டிரிப்டோபான் உள்ளது. இது மனநிலையை மேம்படுத்தவும் மன அழுத்த அளவை குறைக்கவும் உதவும் அமைதி உணர்வை ஊக்குவிக்கும். பசுவின் பால் உடற்பயிற்சிக்குப் பிறகு நன்மை பயக்கும். ஏனெனில் அதன் புரத உள்ளடக்கம் தசைப்பழுது மற்றும் உடற்பயிற்சிகளுக்குப் பிறகு மீட்சிக்கு உதவுகிறது.
பசுவின் பால் தளர்வை ஊக்குவிப்பதற்கும் சிறந்த தூக்கத்திற்கும் உதவுகிறது. மன ஆரோக்கியத்திற்கு சாதகமான பண்புகளையும் கொண்டுள்ளது. முடிவாக கூறிவிட்டு விடைபெறுகிறேன். பசுவின் பால் என்பது பல்துறை மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். இது பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இது பல்வேறு உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது மற்றும் புதிய பால், தயிர், சீஸ் மற்றும் பல வடிவங்களில் பால் பொருட்களை உட்கொள்ளலாம். வணக்கம் அகிலா. பசுவிலிருந்து பாலினை கறந்த பின்னர் 2 முதல் 4 மணி நேரத்துக்குள் கெட்டுப்போய் விடுகிறது. வெப்பத்தாலோ குளிரூட்டப்பட்டு சேமித்து வைத்தாலும் அதிகபட்சம் 5 நாட்களுக்கு மேல் பயன்படுத்த முடியாது என்கிறார்கள். பின்னர் எப்படி நீண்ட நாட்கள் பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்கிறார்கள்? சுருக்கமாக புரியும்படி கூறுங்கள். வணக்கம். பால் கெடாமல் இருக்கவும் சுவைக்காகவும் கெட்டியாக இருக்கவும் என்னென்ன ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது என்பதை சத்யா கூறுவார்கள். நான் ஒரு முக்கியமான தகவலை கூற ஆசைப்படுகிறேன். இயற்கையான பாலின் நன்மைகள் பற்றி அறிந்த மக்கள் அதனால் உடலில் ஏற்படும் நோய் பாதிப்புகள் பற்றி விழிப்புணர்வு குறைவுதான். ஏதோ கெமிக்கல் போடுகிறார்கள், அதைவிட பாலில் உள்ள நன்மைகள் நமக்கு முக்கியம் என்று நினைக்கிறார்கள். 100% இது ஒரு குருட்டு நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். பால் வியாபாரம் என்பது மட்டுமல்ல, இன்று உணவுப் பொருள் எல்லாம் அப்படித்தானே என்று எல்லாம் தப்பித்துப் போவது பெரிய நோயில் சிக்குவதற்குத்தான். இதை கவனமாக கேளுங்கள். இந்தியாவில் ஒட்டுமொத்த பால் நிறுவனங்களும் சேர்ந்து சம்பாதிக்கும் வருமானத்தை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு லாபத்தை ஒரு மாத்திரை கம்பெனி அள்ளிச் செல்கிறது. உதாரணமாக 10,000 கோடி ரூபாய் லாபத்தை பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் லாபமீட்டுகிறது என்றால், இதில் கலந்துள்ள ரசாயனத்தால் ஏற்படும் அலர்ஜி பிரச்சனைக்கு மட்டும் மக்கள் கொடுக்கும் விலை 50,000 கோடிகள். அலர்ஜி மாத்திரை சாப்பிடும் எல்லோரும் அடுத்ததாக எதிர்கொள்ளும் 5 வகை நோய் உள்ளது. இதை மாத்திரை விற்கும் நிறுவனமே கூறுகிறது. அலர்ஜி மாத்திரை மூலம் 5 வகையான புதிய நோயை உடல் சந்திக்கிறது. அதற்கு எத்தனை லட்சம் கோடிகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். நான் சொல்வது அலர்ஜின்னு ஒரு நோய்தான். பட்டியல் பெரியதாக உள்ளது. முதலில் பாலில் அப்படி என்னென்ன ரசாயனம் கலக்கப்படுகிறது, அதனால் ஏற்படும் நோய்கள் விவரத்தை கேளுங்கள். பிறகு நான் சந்திக்கிறேன். சத்யா, உங்கள் ஆய்வு முடிவுகளை கூறவும். வணக்கம். பாலில் கலக்கப்படும் ரசாயனங்கள் பற்றி அறியலாம். இதை ரசாயனங்கள் என்று கூறிவிட்டு போக மனம் வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் ஸ்லோ பாய்சன் என்றே கூறலாம். சார்பிக் ஆசிட், பொட்டாசியம் சொர்பாட், சோடியம் பென்சோஆட்டு, லாக்டிக் ஆசிட் மற்றும் சிலிக்கான் டை ஆக்சைடு என்பவை பெரும்பாலான பதப்படுத்தப்படும் உணவுகளில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் பால் என்பதை எல்லா பொருட்களோடும் ஒப்பிட முடியாது. சரி, இந்த ரசாயனத்தால் என்னவெல்லாம் பக்க விளைவுகளை அனுபவிக்கிறோம் என்பதை அறியலாம். புற்றுநோய் செல்களை ஊக்குவிக்கிறது. இரத்த பரிசோதனையில் கூட கண்டறிய முடியாத அலர்ஜிகள், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஹைவ்ஸ், சரும பாதிப்புகள், கான்டாக்ட் டெர்மாடைட்டிஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் இஷ்யூஸ், வயிற்று கோளாறுகள், ஜீரணக் கோளாறுகள், கட்டுப்பாடு இல்லாத தலைவலி, மனநல சிக்கல்கள், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், மூச்சுத் திணறல், ஆஸ்துமா, நரம்பு மண்டல பாதிப்புகள், ஆண்மை கோளாறுகள், குழந்தையின்மை, உடல் பருமன் போன்ற பாதிப்புகளை தருகிறது என்று அந்த நிறுவனங்களே ஒப்புக்கொண்ட தகவல்கள் இது. இது வெறும் பக்க விளைவு இல்லை, முக்கிய விளைவே இதுதான். இதுதான் ஒட்டுமொத்த நோய்களுக்கும் தொடக்கம். நீங்கள் நோயாளிகளாகணுமா? பாக்கெட் பால் வாங்கி குடிங்க. உங்களுக்கு யாரையாவது நோயாளி ஆக்கணுமா? ஒரு நாளைக்கு 5 முறை பாலும் டீயும் கடையில வாங்கி கொடுங்க. காலையில் எழுந்ததில் தொடங்கி இரவு வரை நம்மோடு பச்சிளம் குழந்தைகளோடு உறவாடி வரும் வெள்ளை விஷம் பாக்கெட் பால் என்றால் மிகையாகாது. தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு இன அழிப்பு என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல, உயிரையும் உடைமைகளையும் எப்படி வேண்டுமானாலும் அழிக்கலாம். உலகம் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஓடவில்லை, ஆட்சி, அதிகாரம் என்ற பெரும் வெறியோடும் இருக்கிறது. இதுக்காக மக்களை பலவீனப்படுத்தும் செயல்களை எல்லா வகையிலும் மேற்கொள்வார்கள். ஆண்கள் டாஸ்மார்க்கிலும் பெண்கள் டீ காப்பியிலும் கிடப்பதை தனித்தனியாக பார்க்க முடியாது. அதில் போதை ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. அது மட்டுமே கூடுதலான பாதிப்பு. மற்றபடி எல்லோரும் ஒரு வகை குடிகாரர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பால் ஒரு வெள்ளை விஷம் என்று அழகாக கூறிவிட்டார்கள். பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கும் எந்த பொருளையும் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு கூட கொடுத்து விடாதீர்கள். கர்ப்பிணிகளை இதிலிருந்து முற்றிலும் விலக்கி வையுங்கள். கருவிலிருந்து வெளியே வரும் குழந்தைக்கு புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய துடிப்பு பிரச்சனை இதெல்லாம் தானாக நடக்கவில்லை. இது ஒரு வகையான உணவு பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதத்தை அரசால் ஒழிக்க முடியாது. மக்களாகிய நாம் விழிப்புடன் வாழ்தல் மட்டுமே ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.